ஆன்மீகத்தை வச்சு இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட சாமியார்களுடைய எண்ணிக்கை 14,000 பேர் இருக்காங்களாம். ஆன்மீகத்தை நம்பி வரக்கூடிய மக்களுடைய பலவீனத்தை ஈஸியாக பணமாக்குறாங்க. 14,000 பேருக்கு சக்தி இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பொம்மை வேஷம் போட்டு ஆடுறது அதே மாதிரி தான். எல்லாராலையும் எல்லார் வாழ்க்கையும் தீர்மானிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய மக்கள் போயிட்டு எங்கெங்கோ பணம் கொடுத்து ஏமாந்துடுறீங்க. யாரும் யாருடைய விதியை மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை. குலதெய்வத்தை முழுமையாக நம்புங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நிறைய செலவு பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலில் அன்னதானம் பண்ணுங்க. அது உங்களை காப்பாற்றி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. யாருடைய யாகத்துலேயும் போய் கலந்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் கையில் பணம் வாங்கின குரூப்பு யாகம் பண்ணுறேன், யாகத்துக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினா உங்களை மாதிரி 20 பேர்கிட்ட 1 லட்சம் 1 லட்சம்னு வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் யாரையுமே நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை மட்டும் முழுமையாக நம்பினீங்கன்னா வாழ்க்கை மாறிடும். குலதெய்வம் தெரியலையா, உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க, உங்களுடைய மனைவியை நம்புங்க, உங்கள் புள்ள குட்டிங்களை நம்புங்க. யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை.